Hello friends, 11th standard economics கான most important question இந்த quarterly exam கிடையாது, இந்த half-yearly exam கிடையாது. நீங்க பப்ளிக் வரைக்குமே full marks score பண்றதுக்கானது. ஏன்னா வீடியோ ஒரு 10 minutes இருக்கும். புரியுங்களா? முத 2 நிமிஷம் இந்த PDFல என்ன இருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு important அப்படிங்கறது சொல்றேன். 2 mark question பொறுத்த வரைக்கும் நீங்க 44 2 mark கொடுத்திருப்பேன். 47. இந்த 47 2 mark படிச்சா போதுமானா 100% இந்த half-yearly examல இருந்து நீங்க பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்க ட்ரை டு சென்டம் தான் அந்த மெட்டீரியல். புரியுங்களா? ஏன்னா லாஸ்ட் இயர் நான் அப்டேட் பண்ணேன், கண்டிப்பா 100% ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை அப்டேட் பண்ணி தான் இந்த வருஷம் கொடுத்துருக்கேன். என்னுடைய நம்பர் 8072021999. கொஸ்டின் வித் ஆன்சரோட. ஏன்னா ஒவ்வொரு லெசனா எந்தெந்த கேள்வியில் இருக்குன்னு நீங்கள் மார்க் பண்ணி படிக்கிறத விட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே நமக்கு ஒரு கலெக்ஷன் மெட்டீரியலாக இருந்தது அப்படின்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த 2 மாதம் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் இங்கிலீஷ் வாங்கினவங்களுக்கு தெரியும். பே பண்ணிட்டு ஜிபே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த PDF கொஸ்டின் வித் ஆன்சரோட சென்ட் பண்ணிடுவேன். 3 மார்க்கில் எத்தனை கேள்வி இருக்கும் அப்படின்னம்னா 3 மார்க்கில் 46 கேள்வி. புரியுங்களா? அது போக 2 கேள்வி உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய சம். 5 மார்க் கொஸ்டினில் வெறும் 27 தான் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் படித்தா போதுமா? நம்ம அட்டன் பண்ண வேண்டிய 7 கேள்வியுமே அட்டன் பண்ணிடலாமா? 14 கேள்வியுமே நான் கொடுத்துருக்கிறதுலேருந்து வரும். கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க்லேருந்து வரிசையாக கொஸ்டினை மட்டும் ரீட் பண்ணுறேன். அப்படியே ஒரு தடவை மார்க் பண்ணுறதுனா மார்க் பண்ணிக்கோங்க. சும்மாலாம் விளையாட்டுக்கு சொல்ல 100% இந்த வீடியோ நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக்ஸ்? அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து டிஸ்டிங்விஷ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். டிஸ்டிங்விஷ் குட்ஸ் ஃப்ரம் சர்வீசஸ். அடுத்தது நேம் எனி 2 types ஆஃப் யூட்டிலிட்டி. அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். கிவ் த மீனிங் ஆஃப் டிடக்டிவ் மெத்தட். அடுத்த 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மென்ஷன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வான்ஸ். அடுத்தது வாட் ஆர் த டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அடுத்தது 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபார்முலா ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். அடுத்தது 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஜிஃபன் குட்ஸ், why it is called like that. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அண்ட் கொஸ்டின் நம்பர் 12 டிஃபைன் லேபர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 ஸ்டேட் த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். அடுத்தது வாட் ஆர் த ரீசன்ஸ் ஆஃப் ஃபார் அப்வர்ட் ஸ்லாபிங் சப்ளை கர்வ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15 டிஃபைன் ரெவென்யூ. கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தீங்க அப்படின்னா கிவ் த டெஃபினேஷன் ஃபார் ரியல் காஸ்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17 வாட் இஸ் மீன் பை சங் காஸ்ட். இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் 18வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் மார்க்கெட்டு, who is price taker. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 20 டிஃபைன் எக்ஸஸ் கெப்பாசிட்டி. வாட் இஸ் மீன் பை டிஸ்ட்ரிபியூஷன், மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். அண்ட் டிஃபைன் ரெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வாட் இஸ் ப்ராஃபிட், வாட் டு யூ மீன் பை இன்ட்ரெஸ்ட், ஸ்டேட் த மீனிங் ஆஃப் லிக்யூடிட்டி ப்ரிஃபரன்ஸ், ரைட் த மீனிங் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் த ஷார்ட் நோட் ஆன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது பாயிண்ட் அவுட் எனி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, கிவ் த மீனிங் ஆஃப் நான் ரினியூவபிள் எனர்ஜி, வாட் ஆர் த பேசஸ் ஆஃப் காலனியல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்து நேம் அவுட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் டென்ச்சர் எக்ஸிஸ்டட் இன் இந்தியா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். லிஸ்ட் அவுட் த வீக்னஸ் ஆன் க்ரீன் ரெவல்யூஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். why was structural reform implemented in Indian economy, state the reasons for implementing LPG, state the meaning of privatization. அடுத்தது define disinvestment, write 3 policy initiative introduced 1991 to 92 to correct the fiscal imbalance. அடுத்தது கொஸ்டின் வந்து டிஃபைன் ரூரல் எக்கானமி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அண்ட் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் ஆல்சோ. அண்ட் கொஸ்டின் நம்பர் 39 பார்த்தீங்கன்னா வாட் டு யூ மீன் பை ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் பாவர்ட்டி டிஃபைன் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, வாட் டு யூ மீன் பை மைக்ரோ ஃபினான்ஸ். இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். நல்லா தரோ பண்ணிக்காங்க. இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஸோ எல்லா கொஸ்டினையும் தரோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கொடுக்குற 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். அண்ட் கொஸ்டின் நம்பர் 43 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எனி 2 causes ஆஃப் housing problem in rural areas, state any 2 factors hindering rural electrification in India, define GSTP, what are the major ports in Tamil Nadu. அடுத்தது what are the nuclear power plants in Tamil Nadu. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸு. என்னென்ன 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்
வாட் ஆர் த crucial decisions involved in what to produce. அடுத்தது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சர்வீசஸ். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. அண்ட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா வந்து தரவு பண்ணிக்காங்க. இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அண்ட் பர்டிகுலராக வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஸோ எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி தரவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து சென்டம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எக்ஸ்டென்ஷன் அண்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்ப்ரோனர். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எப்போயுமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான். அண்ட் கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்க்கெட்டு. ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கோங்க. உங்களால் வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். டிஸ்கிரைப் த கொஸ்டின் நம்பர் 20 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ். அண்ட் கொஸ்டின் நம்பர் 21 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரெண்ட் அண்ட் குவாஷி ரெண்ட். இது வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயும் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்குற கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக ஆஃபலுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் கொஸ்டின் நம்பர் 23 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் ப்ரீஃப்லி த இனோவேஷன் தியரி ஆஃப் ப்ராஃபிட், டிஃபைன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் வில்லேஜ் சர்வோதயா. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மார்க் பண்ணி ஒரு தடவை ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல். ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கொஸ்டின் நம்பர் 35 பார்த்தீங்கன்னா கிவ் அ ஷார்ட் நோட் ஆன் cold storage, what is GST, write its advantages and state the importance of rural development. ஸோ 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 46 கொஷின்ஸ் வந்து 48 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் எக்ஸிக்யூட்டிங் இன் எம்எஸ் எக்ஸல் சீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வித் ஆன்சரோடு நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8072021998 அப்படின்ற நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வித் ஆன்சரோட வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவோம். அண்ட் என்னென்ன 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதை பார்க்கலாம். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அண்ட் கொஸ்டின் நம்பர் 2 எலாபரேட் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அண்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் டெஃபினேஷன்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 எலுஸ்ட்ரேட் த லா ஆஃப் டைமென்ஷனிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி வித் டயக்ராம். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸு, நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் யூக்யூ மார்ஜினல் யூட்டிலிட்டி. அண்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். அண்ட் கொஸ்டின் நம்பர் 9 bring out the futures of perfect competition. And question number 10 பார்த்தீங்கன்னா describe the futures oligopoly. question number 11 illustrate the Ricardian theory of rent. And question number 12 explain the strong futures of Indian economy, write the importance of mineral resources in India. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் அண்ட் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் ஆல்சோ. ஸோ நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் கொஷின் நம்பர் 20 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அனலைஸ் த காசஸ் ஆஃப் ரூரல் இண்டெப்ட்னஸ், டிஸ்கஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். அண்ட் 22 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். And question number 25 what are the ideas of information and communication technology used in economics. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணி தரவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு ஆன்சரோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜிபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க.